அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல உங்கள சந்திக்கையில ரொம்ப மகிழ்ச்சி. மோடி வந்து 3வது முறையாக பிரதமராக பதவியேற்றிருக்கிறாரு. அவரோடு சேர்த்து கிட்டத்தட்ட 71 அமைச்சர்கள் பதவியேற்றிருக்கிறாங்க. இந்த முறை 3வது முறையாக அவர் பிரதமராக பதவியேற்றாலும், இந்த முறை அவர் தனிப்பெரும்பான்மை பெறல பாஜக. கிட்டத்தட்ட 240 இடங்கள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆட்சி அமைப்பதற்கு தேவையா இருக்கக்கூடிய இடங்கள வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டியும், அதே மாரி நிதிஷ்குமார் கட்சியும் ஆதரவு இல்லாம அவரால ஆட்சி அமைக்க முடியாது அப்படிங்கிற சூழல்ல கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 11 இடங்கள் ஒதுக்கியிருக்கிறாங்க. இதுல தெலுங்கு தேசத்திற்கு 2 இடங்களும், அதே மாரி ஜேடியு நிதிஷ்குமாருடைய கட்சிக்கு வந்து 2 இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 4 இடங்கள் அவர்கள் கட்சிகளுக்கு மட்டும் போயிருக்கு. இது தாண்டி குமாரசாமி, அதே மாரி சிராக் பாஸ்வான் இவர்களுக்கெல்லாமும் கூட இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த அமைச்சரவை ஒதுக்கீடுல பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கூட்டணி கட்சிகள் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பா மகாராஷ்டிரத்துல இருக்கக்கூடிய சிவசேனையும், தேசியவாத காங்கிரசும் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து உத்தவ் தாக்கரேயிலிருந்து பிரிஞ்சு வந்த சிவசேனை ஆகட்டும், அதே மாரி சரத்பவாரிலிருந்து பிரிஞ்சு வந்த அஜித் பவார் ஆகட்டும், சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர்களுடைய அதிருப்தி என்பது பாஜகவிற்கு ஒரு புதிய தலைவலியை கொடுத்திருக்குது. ஏன் அப்டின்னா, அ சட்டப்பேரவை தேர்தல்ல அவர்களோடு கூட்டணியில் இருந்தால் தான் பாஜகவிற்கு அங்கு ஓரளவு பலம் இருக்கும் அப்டிங்கிற சூழல் பார்க்கப்பட்டுச்சு. ஆனா மக்களவை தேர்தல்லயே அவர்கள் மிக கடுமையான ஒரு இழப்ப அந்த மாநிலத்துல சந்திச்சிருக்கிறாங்க. அது குறித்தும் பின்னாடி நம்ம பேசலாம். இந்த அமைச்சரவைய பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்டின்னா, சில மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் என்பது குடுக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்துல 9 அமைச்சர்கள், அதே மாரி பீகார்ல 8, மகாராஷ்டிரத்துல 6, குஜராத்ல 5 அமைச்சர்கள் அப்படின்னு ஒதுக்கப்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்த பொறுத்தவரைக்கும் 1 கேபினெட் அமைச்சரும், 8 இணையமைச்சர்களும் பதவியேற்றிருக்கிறாங்க. அதே மாரி பீகார பொறுத்தவரைக்கும் 4 கேபினெட் அமைச்சர்கள், 4 இணையமைச்சர்கள்ன்னு பொறுப்பேற்றிருக்காங்க. மகாராஷ்டிரத்துல 2 கேபினெட், அதே மாரி 4 இணையமைச்சர்கள், குஜராத்ல 4 கேபினெட், 1 இணையமைச்சர் அப்படின்னு. இதுல மோடியினுடைய சொந்த ஊரா இருக்கக்கூடிய குஜராத் மாநிலத்துல 4 கேபினெட் அமைச்சர்கள் இந்த அமைச்சரவையில வாய்ப்பு குடுக்கப்பட்டிருக்கு. இத தாண்டி தென் மாநிலங்கள் வந்துட்டோம் அப்டின்னா, கர்நாடகத்துல 2 கேபினெட் அமைச்சரும், 3 இணை அமைச்சர்களும் 5 அமைச்சர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டில இருந்து ரெப்ரசன்டேஷன் என்பது இல்ல. எல்முருகன் அவர்கள் வந்து இங்க, அதாவது நீலகிரியில போட்டியிட்டு தோற்றார் ராசா கிட்ட, டிஎம்கேட்ட. பட் அவருக்கு வந்து இந்த முறை கேபினெட்ல இடம் குடுக்கப்பட்டிருக்கு. போன முறையும் அவர் கேபினெட் இணையமைச்சராக கேபினெட் அமைச்சர்ன்னு சொல்ட்டேன். இணையமைச்சராக பொறுப்பு குடுக்கப்பட்டிருக்கு. அவர் போன முறை இணையமைச்சராக தான் இருந்தாரு. ஆனா வந்து அவர் என்ன அப்டின்னா, அவரு வந்து தமிழ்நாட்டுல இருந்து எலக்ட் ஆகி போகல. ஸோ அது வந்து தமிழ்நாடு ரெப்ரசன்டேஷனா எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாரி தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கும், அதே மாரி ஜேடியுக்கும் இதுல இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து என்ன ஒரு பரபரப்பா பார்க்கப்பட்டது அப்படின்னா, இந்த கூட்டணி அரசு அமைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய மோடி, கூட்டணிகளுக்கு என்ன துறைகளை ஒதுக்குவார் அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. ஆனா நேற்றைய தினம் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இதுல பார்க்கும்போது, பெரிய அளவு பிரச்சனை இல்லாம இந்த இலாக்காக்களை ஒதுக்கி இருக்கார்கள் அப்படின்னு தான் தெரியுது. ஏன் அப்படின்னா, நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர், ராஜ்நாத் சிங், மத்திய உள்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அமித் ஷா, இதுபோக நிதின் கட்கரி, ஜே.பி. நட்டா திரும்பவும் இப்போ கேபினெட்குள்ள வந்திருக்கிறாரு. அவருடைய பாஜகவினுடைய தலைவர் பதவி நிறைவடைய இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு அமைச்சரவையில இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. முக்கிய துறைகள் எல்லாமே பாஜக தன்வசம் கையில எடுத்திருக்குது. அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு அத குடுத்து தாங்கள் வந்து நெருக்கடிக்குள்ள சிக்க விரும்பல அப்படிங்கிறத இதன் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. வேளாண் துறைய பொறுத்தவரைக்கும் வந்து அ அ சி சிவராஜ் சிங் சௌகான் அவருக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அவரும் பாஜகவினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவர் மத்திய பிரதேசத்துல. அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த துறையை வந்து 3 கட்சிகளும் கேட்டதாக செய்திகள் வந்தது. குமாரசாமி, நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு 3 பேரும் கேட்டதாக செய்தி வந்தது. ஆனா அந்த துறைய வந்து பாஜக தன்வசம் வச்சிருக்குது. அது கூட்டணிகளுக்கு ஒதுக்கல. இத தாண்டி வந்து பேரவைத் தலைவர் அதுவும் இன்னும் எலக்ட் செய்யப்படல. அபிஷியலா இன்னும் எதுவும் வரல. அதனால பேரவைத் தலைவர் யாருக்கு போகப் போகுது? பாஜகவே எடுத்துக்க போகுதா? இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு குடுக்க போறாங்களா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது இல்லாம அ அ இன்னொரு விமர்சனம் இந்த அமைச்சரவையின் மீது வைக்கப்பட்டது என்ன அப்படின்னா, இஸ்லாமியர்கள் இதுல இல்ல அப்படிங்கிற ஒரு விமர்சனம். அ இதுல வந்து கேரளால இருந்து ஜார்ஜ் குரியன் அவரு வந்து ஒரு கிறிஸ்டின். அவரு வந்து இதுல வந்து எலக்ட் செய்யப்பட்டிருக்காரு இணையமைச்சராக. அவர் வந்து தேர்தல்ல போட்டியிடல. தேர்தல்ல போட்டியிடாம அவர் வந்து இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அவர் சீக்கிரம் ஏதாவது 2 அவைகள்ல இருந்து
ஏதாவது ஒரு அவையில அவர் தேர்ந்தெடுக்கப்பட வாய்ப்புகள் என்பது இருக்கு. அதுதான் மேண்டேட்டரி. அத தாண்டி இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறது வந்து இந்த அமைச்சரவை இல்ல. இது வந்து ஒட்டுமொத்த நாட்டையும் ரெப்ரசன்ட் பண்ற ஒரு அமைச்சரவையில வந்து இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு குடுக்கப்படாது. ஏன் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா எழுந்திருக்கு. ஏன்னா, ஏற்கனவே பாஜக இந்துத்துவ கட்சியாக சொல்லப்பட்டாலும், இஸ்லாமியர்கள் மீதான அவர்களுடைய வெறுப்பு பிரச்சாரம் என்பது சமீப காலங்கள்ல இன்னும் தீவிரமாகி இருக்கு. இதை இன்னும் வலு சேர்க்கும் விதமாக அமைச்சரவையில அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் குடுக்கப்படாதது அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எல்லார் முன்னாடும் எழுந்திருக்குது. இத தாண்டி நான் முதல்லயே சொன்ன மாரி, இந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யாராக இருக்கிறாங்க அப்படின்னா, மகாராஷ்டிரால இருந்து தான் அந்த பிரச்சனைகள் கிளம்பி இருக்குது. அது மோடிக்கும், அமித்ஷாவிற்கும் இப்போ ஒரு புது தலைவலியாக மாறி இருக்குது. ஏன் அப்படின்னா, தெலுங்கு தேசமும், நிதிஷ்குமாரும் இந்த அமைச்சரவையில மாற்று கருத்து சொல்லுவாங்க. முக்கிய இலாக்காக்கள வாங்குவாங்க. இந்த என்டிஏ அரசாங்கத்திற்கு ஒரு வந்து நெருக்கடி குடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில, அந்த குரல் இவர்கள் பக்கம் இருந்து எதுவும் எழாமல், மகாராஷ்டிரா பக்கம் இருந்து எழுந்திருக்கு. இதுல சிவசேனையினுடைய ஒரு எம்பி அவர் பேரு வந்து சிராங் அ பார்னே. அவரு வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்டின்னா, ஒரு கமாண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. இந்த மினிஸ்ட்ரி அமைச்சதுல வந்து எங்களுக்கு வந்து பாரபட்சமா எங்கள நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்ட முன் வச்சிருக்கிறாரு. மகாராஷ்டிரத்துல நாங்கள் 15 இடங்கள்ல போட்டியிட்டு 7 இடங்கள்ல ஜெயிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் சரியா குடுக்கல. எங்களுக்கு வந்து ஒரே ஒரு இணையமைச்சர் மட்டும் தான் குடுத்திருக்கிறாங்க. இது எங்களுக்கு போதாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாநிலத்துல மகாராஷ்டிரத்துல 28 இடங்கள்ல போட்டியிட்ட பாஜக 9 இடங்கள்ல தான் ஜெயிச்சாங்க. ஆனா அங்க வந்து 2 கேபினெட்டும், 4 இணையமைச்சரும் குடுக்கப்பட்டிருக்கு. சிவசேனைக்கு இந்த மாரி அதான் 3 இணையமைச்சரும் பாஜக தரப்புல குடுக்கப்பட்டிருக்கு. சிவசேனைக்கு 1 இணையமைச்சர் தான் குடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஒரு வித கோபத்த அந்த கூட்டணிக்குள்ள மகாராஷ்டிரத்துல ஏற்படுத்தி இருக்குது. இன்னொன்னு அவங்க வந்து சொல்றது என்ன பாரபட்சம்ங்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்டின்னா, மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு குறைவான இடங்கள் ஜெயிச்சிருந்தாலும் எப்படி கூடுதல் இடங்கள் நீங்கள் குடுக்கலாம்? அமைச்சரவையில எப்படி கூடுதல் பிரதிநிதித்துவம் குடுக்கலாங்கிற கேள்விய எழுப்பியிருக்காங்க. குமாரசாமி கட்சி, அதாவது குமாரசாமியினுடைய கட்சிக்கு வந்து 2 இடங்கள்ல தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா, ஒரு இணையமைச்சர் பதவி என்பது குடுக்கப்பட்டிருக்கு. சிராக் பாஸ்வான் 5 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. கேபினெட்ல அவங்களுக்கு வந்து ஒரு இடம் குடுத்திருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது 7 இடங்கள் ஜெயிச்ச சிவசேனைக்கு ஏன் வந்து சரியான இடங்கள் குடுக்கல? இத நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்னு அடுத்த 3 மாதங்கள்ல மகாராஷ்டிரத்துல சட்டப்பேரவை தேர்தல் என்பது நடைபெற இருக்கு. அதுல எங்களுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் காட்டியாக வேண்டிய கட்டாயம் என்பது எங்களுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு சைலன்ட் மெசேஜையும் சிவசேனை தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. சரி சிவசேனை தான் இப்படி இருக்கு அப்படின்னா, இன்னொரு பக்கம் வந்தோம் அப்படின்னா, அஜித் பவார் அவரு வந்து சரத் பவார் அந்த என்சிபில இருந்து வெளியில வந்தவரு. அது அந்த கட்சிய முழுசா ஹோல்ட் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு கட்சிய நடத்திட்டு இருக்கிறவரு. அந்த பக்கம் இருந்து என்ன வாய்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஒரு இணையமைச்சர் தான் குடுத்திருக்காங்க. அவங்க அங்க ஜெயிச்சதும் ஒரே ஒரு இடம் தான். ஒரு இணையமைச்சர் பதவி தான் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் எங்களுக்கு கேபினெட் தான் வேணும் அப்படின்னு அவங்க ஒரு புது குடைச்சல குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல வந்து பிரஃபு படேல் தேசியவாத காங்கிரஸினுடைய முக்கிய தலைவராக கருதப்படக்கூடியவர். அவர் ஏற்கனவே மத்திய அமைச்சரா வேலை செஞ்சிருக்கிறதுனால, எங்களுக்கு இணையமைச்சர் போஸ்ட்லாம் வேணாம். குடுத்தா மத்திய அமைச்சர் குடுங்க. நாங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மத்திய அமைச்சரவையை பொறுத்தவரைக்கும் இன்னும் 9 அமைச்சர்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக மத்திய அரசு தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது இவர்களுக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் குடுக்கலாம் அப்படின்னு பேசியிருக்கிறதாகவும், மத்திய அரசு தரப்புல இருந்து அந்த வட்டாரங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்ன கவனிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அந்த விரிவாக்கத்தின் போது யாருக்கு கூடுதல் பிரதிநிதித்துவம் குடுக்கப்படும்? தெலுங்கு தேசத்துக்கா? நிதிஷ்குமாருக்கா? இல்ல வந்து மகாராஷ்டிரால இப்ப பிரச்சனையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அஜித் பவார், ஆர் வந்து சிவசேனைக்கா? அப்படிங்கிறது. அஜித் பவார் ஒரு இடத்துல தான் ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிறனால, அவருக்கு மிகப்பெரிய அளவு ரெப்ரசன்டேஷன் என்பது அங்க இருக்காது. பெரிய முக்கியத்துவமும் இருக்காது. ஆனா அத தாண்டி சிவசேனை எழுப்பக்கூடிய கேள்வியும் அங்கு முக்கியமாகப்படுது. அவர்கள் வந்து இப்போதைக்கு அந்த பிரச்சனைய விடுறது மாரி தெரியல. கூடுதல் குடைச்சலும், கூடுதல் நெருக்கடியும் அவர்கள் குடுப்பதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தெரியுது. இப்போ முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளா கருதப்படக்கூடிய பாதுகாப்புத் துறையோ, நிதித்துறையோ, வெளியுறவுத் துறையோ, இல்ல வந்து நிதின் கட்கரி இருக்கக்கூடிய சாலை போக்குவரத்தோ, இந்த மாரி எந்த முக்கிய துறைகளும் இல்ல. அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது அவர்களுக்கு அதெல்லாம் கிடைக்குமா? அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்குது. இருந்தாலும் காலம் தான் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். இந்த கூட்டணி அரசை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நான் கொண்டு போவேன். வாஜ்பாய் மாரி நான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு ஏற்கனவே பிரதமர் மோடி சொல்லியிருக்கிறாரு. அது அவருக்கு கை குடுக்குமா? கூட்டணி கட்சிகள் அதற்கு ஒத்துழைப்பு குடுக்குமா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்தடுத்த செய்திகள் வரட்டும். கூடுதலாக பேசுவோம். மிக்க நன்றி உங்களுடைய நேரத்திற்கு.